Admission to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நீங்க அல்வா கிண்ணீங்க இல்லையா? அல்வா கிண்ண இடத்துல கூட 73% மக்கள் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லது மலைவாழ் மக்களுக்கு, ஆதிவாசிகளுக்கு போன ஓபிசி போன்றவர்களுக்கு எந்த விதமான பங்கீடும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையை நாங்கள் நிர்ணயம் செய்ய மாட்டோம். இராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதில் கூட அவர்களுக்கு உண்டான மரியாதை செய்ய மாட்டோம். சிறு குறு தொழில்களுக்கு உண்டான முன்னுரிமை கிடையாது. பெண்களுக்கு என்று எந்த விதமான ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு 5-6 இதை பட்டியல் போடுறார். ஒரு சக்கர வியூகத்தில் கடைசி நேரத்தில் எப்படி 6 இடங்களில் நின்று வீரர்கள் அல்லது 6 வீரர்கள் தாக்குவார்களோ அதை போல 6 பிரிவுகள் இன்று மக்களை ஒரு சக்கர வியூகத்திற்குள் வைத்துக் கொண்டு அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றார். உடனே ராகுல் காந்தி என்ன பண்ணார்? புத்திசாலித்தனமாக அம்பானிக்கு அதானிக்கு A1 A2 பேர் வச்சுட்டார். தமிழ்நாட்டிலேருந்து பேசாமல் பைத்தியகாரத்தனமாக பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு என்ற பேர் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா 25 சீட்டு இருந்ததுன்னா பேர் இருக்குன்னு சொல்வது சொந்த மாநில மக்களை காட்டி கொடுப்பதற்கு சமம். இந்த ராகுலுடைய பேச்சு ஒரு குறியீடு. ராகுலுடைய பேச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோட், ஒரு சைட்டேஷன். இந்த திராவிட சிந்தனை உள்ளவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்கிறான். ஆனால் அதே கோட்பாட்டிலிருந்து அதே பிரிவில் இருக்கின்ற உட்பிரிவில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த இந்தியா என்பது 3% மக்களுக்காக மட்டுமே இருக்கிறது என்று பேசுகின்ற பொழுதுதான் திராவிட சித்தாந்தம் என்ன தாக்கத்தை வட இந்தியா வரைக்கும் கொண்டு போயிருக்கின்றது தெரியும். ஏன்னா இங்கே ஆண் கத்தனா அங்கே ஊன் கத்துறது சரிக்கு சமமாக ஆள் இருக்கான். நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆராசாலாம் இருந்தால் அவங்களால பதிலே பேச முடியல. சு வெங்கடேசன் ஒரு பக்கம், தமிழச்சி ஒரு பக்கம் இல்லையா, தயாநிதி மாறன் ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் இந்த வியூகத்தை போட்டு அடிக்கும்போது அங்கிருந்து மகுவா மைத்ரா ஒன்று. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ராகுல் காந்தி அதான் பேச்சு இப்போ நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் அதில் பேசுகிற சக்கர வியூகம், பத்ம வியூகம், மகாபாரத்தில் அபிமன்யு எப்படி சிக்கினாங்களோ அதே போல் உதாரணம்லாம் சொல்லி பேசுகிறார். அதே போல் இப்போ சிக்க வச்சுருக்கிறாங்க. அபிமன்யு எப்படி ஏமாற்றி சிக்க வச்சாங்களோ அதே போல் இப்போ இந்தியாவே நாடே சிக்கியிருக்கு. அதே போல் சொல்கிறாரு. தாமரை வியூகம் சொல்கிறாரு. அது பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துகிட்ருக்கு. நாடே பட்ஜெட்டில் போதுமான அளவுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு 10 முதலமைச்சர்கள் நிதி ஆயோக கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்து மக்களுக்கே இவர் உதவி செய்யலை, இந்து மக்களுக்கே பாஜக செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அவங்க பின்பற்றுகிற அந்த ராமாயணம், மகாபாரதம், அதை வச்சு அந்த சக்கரவியூகம், அபிமன்யு அதை வச்சு ஒரு உதாரணம் காட்டி பேசுகிறார். அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? சக்கர வியூகம்னா என்ன? இந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க, மகாபாரதம் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் அந்த சக்கர வியூகம், பத்ம வியூகம் அப்படிலாம் பேசுவாங்க. எளிய மக்கள் மொழியில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சுத்து போட்டு அடிக்கிறதும்பாங்க. சுத்து போட்டு அடிக்கிறது. சுத்து போட்டு அடிக்கிறதுன்றது எளிய மக்களுடைய மொழி. அதாவது ஒரு மனிதனை சிக்க வைத்து அவனை சுற்றி வளைத்து கொண்டு அவன் தப்ப முடியாத அளவிற்கு ஒரு வியூகத்தை அமைத்து கொண்டு சுத்து போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவாக ஒரு ஓட முயற்சித்தார், எல்லாரும் சுத்து போட்டு தப்பிக்க முடியாமல் முதல்ல கால் நரம்பை வெட்டினாங்க, அடுத்தது தலையை வெட்டினாங்கன்னு பொதுவாக அந்த சுத்து போட்டு அடிக்கிறதும்பாங்க. அதாவது ஒரு மனிதனை நிலைகுலைய வைப்பது அப்படின்றத மகாபாரத்தில் சக்கரவியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரவியூகம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு ஒரு 16 வயது இளைஞன். அவன் எதிரிகள் கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைக்கின்ற பொழுது அது ஒரு மல்டி லேயர்டு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடுக்கடுக்காக வீரர்களை நிறுத்தி அந்த அடுக்கடுக்காக வீரர்களை நிறுத்தி இருக்கின்ற அந்த அமைப்பு என்பது மேலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு தாமரை மலருடைய வடிவமாக தெரியும். ஆகவே தான் அதற்கு பத்ம வியூகம் என்றும் ஒரு பெயர். சக்கர வியூகம் என்பது சக்கரம் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கின்ற ஒன்று. மல்டி லேயர் என்று சொல்லப்படுகின்ற பல அடுக்குகளுடைய வீரர்கள் நிற்கின்ற இடத்துல தெரியாமல் யாராவது ஒருவர் உள்ளே நுழைந்து விட்டால் இறுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நின்று அவர்களை 6 லேயர் அல்லது 6 பேர் நின்று கொண்டு தப்ப முடியாத அளவிற்கு அவங்கள தாக்குதல் செய்கின்ற பொழுது தப்பவே முடியாது. ஆகவே அவர்கள் விரித்த அந்த பத்ம வியூகத்திற்குள், சக்கர வியூகத்திற்குள் அபிமன்யு என்கின்ற 16 வயது பையன் போய் மாட்டிக்கிட்டான். அர்ஜுனருக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த மகன், வீரத்திற்கு பெயர் போனவன். ஆனால் இவர்களுடைய அந்த சூழ்ச்சி அல்லது தாக்கப்படுகின்ற போர் முறைகள் என்பது போர் முறைகளுடைய தர்மத்திற்கு எதிராக அபிமன்யு கொல்லப்படுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சக்கரவியூகம், பத்மவியூகம்னு அவர் சொல்லும்போது
தாமரை மலர் வடிவத்தில் இருப்பதாக இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதாவினுடைய அரசு அந்த அந்த வியூகம் என்கின்ற ஒரு தாமரையை வைத்துக்கொண்டு எல்லோரையும் நசுக்கி கொண்டிருக்கிறது. அந்த எல்லோரையும் நசுக்கி கொண்டிருக்கிறதுன்ற இடத்துல என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான நிலைகளில் அது மக்களை நிலைகுலைய செய்கிறது. இந்த மத்திய பட்ஜெட் என்பது 3% மக்களுக்கானதுன்ற முதல்ல தெளிவாக சொல்லிட்டார். அந்த 3% மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஜாதின்னு நினச்சிப்பான். அது ஜாதியினுடைய அடிப்படையில் கூட பார்க்க தேவையில்லை. முற்றிலும் அது தொழிலதிபர்களுக்கானது, அரசியல் உயர் இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கானது, அங்கே அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கின்ற மிக சிறுபான்மை இனமாக இருக்கின்றவர்களுக்கானது. அந்த சிறுபான்மை இனம் நான் சொல்கிறது வந்து இந்த 3%. ஒட்டுமொத்த 97% வளங்களை 3% சுரண்டுவதற்கு தொழிலதிபர்களும் அரசினுடைய உயர் பதவிகளில் இருப்பவர்களும் மட்டுமே அந்த பதவி சுகத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருள் வந்து அதில் இருக்குது. அதை தான் வந்து அவர் 3% மக்களுக்கு உண்டான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறார். அந்த பட்ஜெட்டில் வந்து பெண்களுக்கு உண்டானது எதுவுமே இல்லை, சிறு குறு தொழில்களுக்கு உண்டானது எதுவுமே இல்லை. அக்னிபாத் என்று சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இடத்தில் இராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்ற ஒரு அரசு. மாணவர்களுக்கு வந்து கேள்வித்தாட்கள் எல்லாம் வெளியே லீக் ஆவதன் மூலமாக அவருடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகள், பெண்களுக்கு உண்டானது எதுவுமே இல்லை என்று ஒரு 5-6 குற்றச்சாட்டுகளை வரிசையாக வைக்கின்ற இடத்துல இந்த பட்ஜெட் யாருக்குமான பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த கேள்வித்தாள் லீக்குன்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எப்படி சிரிப்பாக சிரித்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. முதல்ல இல்லைன்னாங்க, அப்புறம் வெளியாச்சுருந்தாங்க, அப்புறம் சிபிஐ விசாரணைன்னாங்க, சிபிஐ விசாரிக்க போன இடத்துல பீகாரில் உள்ளே ஓட விட்டு அடித்தாங்க. இப்படி கனவுகளோடு செல்லுகின்ற எல்லோரும் எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீக் ஆகிற பேப்பருக்கு படிக்கிறதுக்கு பசங்க எப்படிலாம் உயிரை விடுறாங்கன்னு பார்க்குறோம். கடந்த வாரம் கூட டெல்லியில் ராவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயிற்சி நிறுவனத்தில் எங்கெல்லாம் வச்சு பாடம் நடத்துகிறான் பாருங்கள். தரைக்கு கீழே இருக்கின்ற இடங்களில் சுரங்கம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி பேஸ்மெண்ட் தரைத்தளத்திற்கு கீழே இருக்கிற இடங்களில் வந்து மாணவர்களை தங்க வச்சு அங்கே ட்ரைனிங் சென்டர் நடத்திட்டு இருக்கான். இப்போ இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளம் வந்தது, வெள்ளம் தண்ணி போடுது, அந்த இடத்துல வேகமாக வந்து ஒரு வண்டி போகுது, எஸ்யூவி, அதாவது நம்ம ஒரு பெரிய பெரிய வண்டி இருக்குது இல்லையா, ஃபார்ச்சூனர் மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் எஸ்யூவி. அந்த வண்டி போகும்போது அடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி வந்து உள்ளே கொண்டு போனதில் பசங்க போகுது. அந்த வேன் டிரைவரும் அரெஸ்ட் ஆகிருக்கான். அப்போ எவ்வளோ மோசமான இடங்களில் தங்க வச்சு இவங்க ட்ரைனிங் சென்டர் வச்சுட்டு இருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 15 சென்டர் இன்றைக்கி மூடியிருக்காங்க. சரி, அங்கேருந்து ராஜஸ்தான் கோட்டாவுக்கு போனோம்னா இந்த தேர்வுகளில் எப்படியாவது ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சிய கனவு, ஐஏஎஸ் ஆகிடணும், ஐபிஎஸ் ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும்னு சொல்லிட்டு படிக்கிற இடத்துல அவர்களால் அந்த தேர்வுகளில் வெல்ல முடியவில்லை என்பதற்காக தற்கொலை. கடந்த 2024 இது வரைக்கும் ஒரு 26-27 தற்கொலை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுவும் குறிப்பாக கோட்டா போன்ற இடங்களில் வந்து மாணவர்கள் தங்குகின்ற இடங்களில் மின்விசிறி இருக்குது பாருங்கள், அந்த மின்விசிறிக்கே காயல் மின்விசிறி போடணும்னு சொல்லியிருக்கான். காயல் மின்விசிறி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கயிறு கட்டி தொங்க ஆரம்பிச்சோன்னா ஃபேன் தன்னால் கீழே இறங்கிடும், தூக்கு போட்டுட்டு சாக முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் நாடு இருக்கின்ற இடத்துல வந்து நீங்கள் பட்ஜெட்டினுடைய மூலமாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சக்கர வியூகம், பத்ம வியூகம் என்பது நான் சொல்லியிருக்கின்ற, அவர் சொல்லியிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட சதவீதமான மக்களை நிரந்தரமாக பாதிக்குதுன்றார். இந்த நிரந்தரமாக பாதிக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல், நீங்கள் அல்வா கிண்ணீங்க இல்லையா, அல்வா கிண்ண இடத்துல கூட 73% மக்கள் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லது மலைவாழ் மக்களுக்கு, ஆதிவாசிகளுக்கு போன ஓபிசி போன்றவர்களுக்கு எந்த விதமான பங்கீடும் இல்லை. அந்த அல்வா கிண்டிகிட்டு இருக்கிற இடத்துல வானலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட பார்த்தீங்கன்னா மொத்தமும் வந்து 3% தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன உடனே நிர்மலா சீதாராமன் அவமானத்திலோ அல்லது ஏதோ ஒன்றுக்காக சிரிப்பது போல் சிரித்து கொண்டு முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். அது வந்து ஒரு அங்கதமாக சொல்லப்பட்ட உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதுதான் நம்முடைய பரிதாபமான நிலைமையை காட்டுது. அந்த பரிதாபகரமான நிலையை காட்டுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 73-75% மக்களுக்கு உண்டான எதை பற்றியும் பேசாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், பீகாரில் வந்து ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, ஒரு கோட்டா. அந்த 65% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவொடனே 10.5% கொடுத்தான்ல உயர் ஜாதி ஏழைகளுக்கு, 10% இடஒதுக்கீடு கொடுத்தான் இல்லையா, 10.5 இல்லை 10% இடஒதுக்கீடு உயர் ஜாதி ஏழைகளுக்கு கொடுத்தான். இங்கே பீகாரில் கொடுத்த உடனே பீகார் உயர்நீதிமன்றம் வந்து அதை நீக்கரவு செய்து குவாஷ் பண்ணுறான். குவாஷ் பண்ணதுக்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நாங்கள் தடை உத்தரவு தரமாட்டோம் சொல்லிச்சு. அப்போ பீகார் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடும் அடிபடுது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க மாட்டோம்,
விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையை நாங்கள் நிர்ணயம் செய்ய மாட்டோம், இராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதில் கூட அவர்களுக்கு உண்டான மரியாதை செய்ய மாட்டோம், சிறு குறு தொழில்களுக்கு உண்டான முன்னுரிமை கிடையாது, பெண்களுக்கு என்று எந்த விதமான ஒன்றும் கிடையாது, மாணவர்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு 5-6 இதை பட்டியல் போடுறார். பட்டியல் போட்டு இந்த பத்ம வியூகத்திற்குள், இந்த சக்கர வியூகத்திற்குள் இந்த 6 விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சக்கர வியூகத்தில் கடைசி நேரத்தில் எப்படி 6 இடங்களில் நின்று வீரர்கள் அல்லது 6 வீரர்கள் தாக்குவார்களோ அதை போல 6 பிரிவுகள் இன்று மக்களை ஒரு சக்கர வியூகத்திற்குள் வைத்துக் கொண்டு அவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் 3 சக்திகள் இயங்குதுன்னு சொல்றார். அந்த 3 சக்திகள் யார் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அமலாக்கத்துறை, இன்னொன்று சிபிஐ போன்ற அமைப்புகளை நீங்கள் வைத்துக்கொண்டு இதை ஒரு உந்து சக்தியாக வைத்துக்கொண்டு இந்த 6 விதமான தாக்குதலை நடத்துவதன் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த 6 பகுதி மக்களும் சக்கர வியூகத்தில் சிக்கி கொண்டவர்களாக மகாபாரதத்தினுடைய கதை வச்சு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்கர வியூகத்தை மகாபாரதத்தில் எப்படி அது தாமரை வடிவம் என்று சொல்லப்பட்டதோ அந்த தாமரை வடிவத்தை மோடி முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை தவிர இங்கு வேறு யாரும் பிரதமராக முடியும் என்ற கனவில் கூட யாரும் வர முடியாது. தான் ஒருவரே பிரதமர், தான் நினைப்பது தான் இந்த நாட்டினுடைய சட்டம் என்பதாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ராஜ்நாத் சிங்கே வர முடியாது, ராஜ்நாத் சிங்கே வர முடியாது. பின்னாடி அது உள்குத்து அரசியல் இருக்கு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்க அரசியல் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியில் வரும். இப்போ தான் கொஞ்சம் இறங்கி ஐயா மணிப்பூர் முதல்வரை சந்திக்கிறார். 2 வருடங்கள் கழித்து, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து மணிப்பூர் முதல்வரை சந்திக்கிறார். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மோடி தாமரையை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், அதுதான் உண்மையான சக்கரவியூகம் என்று சொல்லுகின்ற இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அதிகாரத்தை சக்கரவியூகத்தில் வருவதைப் போல 6 பேர் தீர்மானிக்கிறார்கள் சொல்றார் ராகுல் காந்தி. 1 நரேந்திர மோடி, 2 அமித்ஷா, 3வது அம்பானி மதானியும், 4வதாக மோகன் பகவத், அடுத்தது அஜித் தோவால். இந்த 6 பேரும் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலையும் மற்றவற்றையும் தீர்மானிக்கிறார்கள் சொல்கிற இடத்துல உடனே பெருசாக சத்தம் போடுறான். சபாநாயகர் அடக்க முயற்சிக்கிறார். என்ன சொல்கிறாரு, பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, விதிமுறைகளை ராகுல் காந்தி சரியாக படிக்கணும்னு சொல்கிறார். உண்மைக்கு மாறான தகவலை பேசாதீங்கிறார். அது உண்மைக்கு மாறான தகவலை பேசாது என்பதை விட பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். உடனே ராகுல் காந்தி என்ன பண்ணுறார், புத்திசாலித்தனமாக அம்பானிக்கு அதானிக்கு A1 A2 பேர் வச்சுட்டார். A1 A2 பேர் வச்சுட்டாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபை நாகரிகம் என்று சொல்லி இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்கின்ற சபை மரபுகளை பற்றி பேசுகின்ற இவர்கள்தான் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை இந்திராவையும் நேருவையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதையும் இந்த சபாநாயகர் அனுமதிச்சிருக்கார். எமர்ஜென்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களை பற்றி, அதுவும் இறந்து போனவர்களை பற்றி எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை முன்வைத்தே இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதுன்றதே நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இவங்க பயன்படுத்துகிறதா வச்சு பார்த்தாலும் கூட ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சு என்பது, ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு, சிவனுடைய வழிபாட்டின் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிவனுடைய வழியில் அது செல்லவில்லை, சிவனுடைய வழியில் செல்லவில்லை, வேறொரு வழியில் செல்லுகிறது அப்படின்னு சொல்ல இடத்துல வேறொரு கருத்தை நம்ம பார்க்கணும். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி சிலவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக பாராளுமன்றத்தில் பேசுபவர்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய வீதிகளில் அரசியல் சட்டம் கொடுத்திருக்கின்ற அத்தனை மாண்புகளையும் கிழித்து தொங்கவிட்டுத்தான் இன்றைக்கு ஒரு யாத்திரையை தொடங்க போகிறான். இந்த கன்வர் யாத்திரைன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. கன்வர் யாத்திரைன்றது ஒன்றும் இல்லை, அதை மட்டும் குழப்பிக்க வேணாம். நம்ம ஊரில் செட்டிநாட்டு பகுதிகளில் நகரத்தார் சமூகம் இருக்குல்ல, செட்டியார்கள் பொதுவாக காரைக்குடியிலேருந்து பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காவடி எடுத்துக்கொண்டு போகின்ற சடங்குகள் என்பதை விட, சடங்குகள் என்பது அல்ல, அது சடங்கு அல்ல, அது ஒரு வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா மிக தீவிரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. உதாரணமாக அந்த காவடி எடுக்கும்போது குளிச்சுட்டு தான் எடுக்கணும், குளிக்காமல் எடுக்கக்கூடாதுன்றது ஒன்று. குளிச்சுட்டு எடுத்தாலும் எங்கே போனாலும் அதை கீழே வைக்கவே மாட்டாங்க, கீழே வச்சா மறுபடியும் குளிக்கணும். இயற்கையினுடைய இடர்பாடுகளுக்கு ஒரு சிறுநீர் கழிக்க சென்றாலும் கூட திரும்பி வருகின்ற வரையில் வேற ஒருத்தட்ட கொடுத்து அவர் 2 காவடியை தூக்கிட்டு போவார். அந்த 2 காவடியை தூக்கிட்டு போகும்போது திருப்பி வர்றவர் குளிச்சுட்டு தான் அந்த காவடியை மறுபடியும் எடுக்கணும். இதற்காகவே தண்ணீர் வசதி செய்வதற்காக டேங்கர் லாரிலாம் பின்னாடி போயிட்டே இருக்கும். அவர்கள் இரவில் படுப்பதற்கென்று நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது, உணவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. இது கடந்த பல 100 ஆண்டுகளாக நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இது காவடி யாத்திரை.
இந்த காவடி யாத்திரை மாதிரி தான் கன்வர் யாத்திரை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லையா, பார்க்கடல் கடைந்த போது வந்திருக்கின்ற நஞ்சை சிவபெருமான் உண்டு விடுகிறார். அதனால்தான் விடமுண்ட நீலகண்டன் சொல்றது. விடமுண்ட நீலகண்டன் என்று சொல்வது அந்த விஷத்தை அவர் வாங்கி அருந்திய காரணத்தால், அது தொண்டைக்குள் நின்றுவிட்ட காரணத்தால் தொண்டை நீளமாக இருக்கும் சிவனுக்கு, ஆகவே அவருக்கு நீலகண்டன் ஒரு பேர் உண்டு. அந்த விஷத்தினுடைய தன்மை அரிக்கின்ற காரணத்தால் சிவபெருமானுக்கு அந்த விஷத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக அந்த பிரார்த்தனை பண்ணி கங்கையிலிருந்து மூங்கில் வடிவங்களில் இது செஞ்சு காவடி மாதிரி கிட்டத்தட்ட செஞ்சு அந்த கங்கை நீரை கொண்டு வந்து படைப்பதன் மூலமாக சிவபெருமான் தொண்டைக்குள் விஷத்தால் ஏற்பட்ட எரிச்சலை குறைக்கிறது தான் கன்வர் யாத்திரை. இது வருஷக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் போயிட்டுருக்கான். இப்போ அதில் எந்த குறையும் இல்லைல்ல. உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் இருக்கின்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு யாத்திரை போகுது. போகின்றவன் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் சைவ உணவு தான் சாப்பிடணும்னா அவன் சாப்பிட்டு போவான். அவனுக்கு எது தேவையோ அதை தேட போகிறான்ல. இப்போது அந்த யாத்திரையில் போகிறவன் குடிக்கக்கூடாது என்பதை அவன் விரதமாக எடுத்துக்கொண்டிருந்தால் எத்தனை ஒயின் ஷாப் திறந்தாலும் அவன் திரும்பி போய் பார்க்க போகிறதில்லை. ஆனால் அதை மூடி வைப்பது என்பது ஒரு மரபு. அதை போல் அந்த சாலைகளில் அசைவ உணவு விற்று கொண்டிருந்தால் அந்த இடத்துக்கு அவன் போக போகிறதில்லை. அல்லது அசைவ உணவுகளை கூட அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் விற்காதீங்கன்னு சொல்கிறதுல கூட ஒரு சின்ன நியாயம் இருக்குது. ஆனால் நடையோர பாதைகளில் இப்போது இளநீர்லேருந்து தென்னை மரம், இப்போ அண்ணா நகரில் நீங்கள் ராத்திரியில் உள்ளே நுழையவே முடியாது. 300 வண்டி 400 வண்டி நிற்கிது ராத்திரியில் லைட்டை போட்டு. எல்லா வண்டியிலையும் அவனுடைய ஃபோன் நம்பரையும் பேரும் எழுதணும் சொல்வது என்பது எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. நீங்கள் போகிற இடத்துல ஒரு இளநீ விற்கிறான், அல்லது ஒரு கரும்பு சாறு விற்கிறான். அந்த கரும்பு சாறு விற்கனுடைய தொலைபேசி எண்ணும் அவனுடைய பெயரும் எதற்காக தேவைப்படுகிறது? அப்போ அந்த பாதையை நீங்கள் யாருக்கு உண்டானதாக மாற்றுகிறீர்கள்? போகிற இடத்துல கூட வேற்று மதத்தினுடைய பேர் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போகாது என்பதை ஒரு மாநில அரசு உத்தரவின் மூலமாக கொண்டு வருகிறது. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் அது! இவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. உச்சநீதிமன்றம் கண்டித்து அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. உணவு வகைகளில் நீங்கள் ஒரு அளவுக்கு கட்டுத்திட்டத்தை கொண்டு வந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அந்த பேரையும் ஃபோன் நம்பரையும் போடணும்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் சொல்லியாச்சு. சொன்ன பிற்பாடு இன்னை வரைக்கும் கூட அதை அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அது அது புனிதமாக இருக்கணும். டிவோஷன் என்பது மனதிற்குள் மட்டுமல்ல, வெளியில் இருக்கணும்னு ஒரு முதல்வர் பேசுகிறார். இப்படிப்பட்ட மதவெறியோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து தான் உங்களுடைய RSS அமைப்பினுடைய மோகன் பகவத்தே நீங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சீங்க, நீங்கள் வன்மத்தை பரப்பினீர்கள், இது கண்டிக்கப்பட வேண்டும், தனி மனித வெறுப்பை நீங்கள் உருவாக்கினீர்கள், நேரடியாக குற்றம் சாட்டினார். RSS அமைப்புக்கு கீழே இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற இவர்களை தலைமை அமைப்பு கண்டிக்குது, உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. அப்பெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு பாராளுமன்றத்தில் குறை சொன்ன உடனே ராகுல் காந்தி வரம்பை மீறிட்டார், ராகுல் காந்தி மரபை மீறிட்டார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லுகின்ற யாருமே இந்த 6 அடுக்குகளாக அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், 6 விதமாக தாக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதிகள், இந்த பட்ஜெட் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று மற்ற மாநிலங்களுக்கு, அவர்கள் ஆளாத மாநிலங்களுக்கு அல்லது அவர்கள் ஆதரவு பெறாத மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன என்பதை பற்றி பேசாமல் என்ன பேசுகிறாங்க? தமிழ்நாட்டிலேருந்து பேசாமல் பைத்தியகாரத்தனமாக பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பேட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்ற பேர் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா 25 சீட்டு இருந்ததுன்னா பேர் இருக்குன்னு சொல்வது சொந்த மாநில மக்களை காட்டி கொடுப்பதற்கு சமம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்கள் மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் வாக்களித்த மக்களை நீங்கள் இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பேர் வரும்னு சொல்வது அடிமைகளை வைத்து அடிமைகளை உருவாக்கி அடிமைகளை பேச வைக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. தமிழ்நாடு என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் தான் 40-40 கொடுக்குறான். அந்த காரணத்துக்காக நான் பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்க மாட்டோம் சொல்லிட்டு அப்போ பேர் இருந்ததா இப்போ பேர் இருந்ததுன்னா ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கப்படுகிறது? நிதி ஆயோக்கு அங்கே போனால் மம்தா பானர்ஜிக்கு மைக் ஆஃப் பண்ணுறீங்க, கேட்டால் மைக் ஆஃப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாநில முதல்வர் என்னை பேச விடலைங்கிறாரு. அப்போ வேறு கோட்பாடுகளை கொண்ட ஒரு மாநிலம், வேறு கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் உங்களை புறக்கணிக்கின்ற மாநிலங்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்குவீர்கள் அல்லது ஓரவஞ்சனை செய்வீர்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கேள்விக்குறியாவதற்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள். இதுக்கு பட்ஜெட்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி சின்னஞ்சிறிதாக செய்கின்ற ஒன்று தான்
இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கின்ற நிலைமையில் ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் யோசித்து கொண்டிருக்கிறான். இவர்களை நாம் நிரந்தரமாக ஏமாற்றிவிட முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா ராகுலுடைய பேச்சு ஒரு குறியீடு, ராகுலுடைய பேச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோட், ஒரு சைட்டேஷன். ஆனால் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொன்றும் இந்தியர்களால் உணரப்பட வேண்டிய ஒன்று. அவர் அரசியலுக்காக கூட அதை பேசட்டும். ஆனால் நம்மெல்லாம் சொன்னால் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட சிந்தனை உள்ளவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்கிறான். ஆனால் அதே கோட்பாட்டிலிருந்து அதே பிரிவில் இருக்கின்ற உட்பிரிவில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த இந்தியா என்பது 3% மக்களுக்காக மட்டுமே இருக்கிறது என்று பேசுகின்ற பொழுதுதான் திராவிட சித்தாந்தம் என்ன தாக்கத்தை வட இந்தியா வரைக்கும் கொண்டு போயிருக்கின்றது தெரியும். அந்த இடத்துல தான் பெரியார் ஏன் தேவைப்படுறாரு, அம்பேத்கர் ஏன் தேவைப்படுறான்ற சிந்தனை வருது. இப்போ இந்த ஒட்டுமொத்த சிந்தனை தான் நமக்கு உண்டானது. இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் உண்மை. அந்த பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்பதை இந்த நாட்டை வெகு காலமாக ஆண்டு கொண்டிருந்த அவர்கள் மீதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதையெல்லாம் உணராமல் தற்போது உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சில் தமிழ்நாட்டினுடைய குரலும் தமிழ்நாடு கேட்கின்ற கேள்விகளும் தமிழ்நாடு கேட்கின்ற நியாயமும் தான் அந்த கேள்விகளாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதே அவங்க தயவில் ஜெயிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு சில பேர் சிவகங்கையிலேருந்து இன்றைக்கி மாற்றி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபுறம் ராகுல் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காகவும் நலனுக்காகவும் பேசிக்கொண்டிருக்கின்ற இடத்தில் கூட்டணிகளால் வாக்குகளை வென்றுவிட்ட கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் ஓட்டை உடசலை உண்டாக்குவதற்குண்டான காரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கவனிக்கணும். கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, திமுக கூட்டணியில் தான் நாம் ஜெயித்தோம், இல்லைன்னு சொல்லலை, கூட்டணி பலத்தால் தான் நம்ம ஜெயித்தோம். நான் சொல்கிற கருத்து என்னென்னா, கட்சியும் வளரணும். திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ நான் போட்டியிடுற சிவகங்கை தொகுதியிலே நாம் தமிழர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ புதுசாக வரவங்க இந்த 3 கட்சி விரும்பாமல் அங்கே போகிறாங்க. அப்போ களத்தில் பணியாற்றணும். களத்தில் பணியாற்றும் போது இந்த கூட்டணியில் பிரச்சனைலாம் வராது. அதாவது காங்கிரஸ் கட்சி தானாக வெல்ல வேண்டும் என்று விருப்பப்படுவதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதுக்கு EVK இளங்கோவனே பதில் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது 70 வருஷமாக போராடிட்டு இருக்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏன் தனியாக நின்னா ஓட்டு வாங்காதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது செல்வ பிறந்தைக்கும் தெரியும், EVK இளங்கோவனுக்கு தெரியும், KS அழகிரிக்கும் தெரியும், திருநாவுக்கரசுக்கும் தெரியும். இவங்க அப்பா சிதம்பரம் இருக்கார், அவரே சைக்கிள் எடுத்து சுற்றி சுற்றி போய் பார்த்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு வந்த பிற்பாடு தான் திருப்பியும் கட்சியை கொண்டு போய் அணைச்சார். ஆகவே இங்கே ஒரு கூட்டணி தர்மம் என்று வருகின்ற பொழுது அவர் ஆசைப்படுறதில் தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் எந்த நேரத்தில் அதை பற்றி பேசணும்னு ஒன்று இருக்குது. தேர்தல் முடிந்து இன்னும் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட ஆரம்பிக்காத ஒரு நிலையில் கூட்டணிகளை பார்த்து கை நீட்டுவது என்பது அந்த கூட்டணி தர்மத்திற்கு எதிரானதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க தான் தொடர்ந்து அங்கேயே உட்காந்து அந்த சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த கட்சியெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டோம். எளியவர்களுக்கு உண்டான இடம் இல்லைல்ல. ஆக இப்போ கார்த்திக் சிதம்பரம்லாம் அந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்கன்ற சந்தேகமான இடத்துல கூட 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி தான் ஜெயிக்கிறார். அப்போ அந்த கூட்டணியுடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரியும். நாம் தமிழர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் கூட நீங்கள் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி தானே ஜெயிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ சாலிடாக உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு. அதை சிதைக்க வேண்டிய அவசியம் தற்போது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சு என்பது வரவேற்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு முதிர்ந்த தலைவராக மிக தீவிரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறார் என்பதனுடைய அறிகுறி நமக்கு தெரியுது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு நல்லது. போக போக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நாடாளுமன்றம்? இப்போ நேத்தியே கடுமையாக பேசியிருக்கிறாரு. அதாவது நாடாளுமன்றம் நம்ம பேசுகிறது தான் ராஜவேல். இந்த 300-400லாம் வந்திருந்தால் ராகுல் காந்தி இந்நேரம் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. அந்த இம்பேலன்ஸ்டு ஒரு ஸ்டேட்டஸ் என்றைக்கு வந்துருச்சோ ராகுலுடைய குரல் உயர ஏறிடுச்சு. ஏன்னா இங்கே ஆண் கத்தனா அங்கே ஊன் கத்துறது சரிக்கு சமமாக ஆள் இருக்கான். நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க, கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு பெரிய படையே இருக்காங்க. நீங்கள் திமுகவில் பாருங்கள், முந்தா நேற்று புதிதாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விட ஆராசாலாம் இருந்தால் அவங்களால பதிலே பேச முடியல. சு வெங்கடேசன் ஒரு பக்கம், தமிழச்சி ஒரு பக்கம் இல்லையா, தயாநிதி மாறன் ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் இந்த வியூகத்தை போட்டு அடிக்கும்போது அங்கேருந்து மகுவா மைத்ரா ஒன்று,
பல இடங்களில் வந்திருக்கின்ற இளைய உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் மக்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அரசியல் இருந்தாலும் கூட அந்த அரசியல் அவருடைய மக்களுக்கு உண்டானதாக இருக்கிறது. ராகுல் சொன்னதை போல ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அரசியல் 3% மட்டுமாக விட்டிருக்கிறது. அது 3%க்காக மட்டுமே இருக்கின்ற காரணத்தால் தான் அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கமாக, ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கமாக இவர்கள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தால் இந்தியா என்பது சிதைந்துவிடும், துண்டு துண்டாகிவிடும், இவர்களே பிரிவினையை உருவாக்கி விடுவார்கள் என்பது அவனுடைய செய்தி. பல்வேறு விஷயம் குறிப்பிட்டீங்க. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிற விதம் வந்து நல்லா இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக நல்ல முதிர்ந்த பேச்சாக இருக்குது. இந்த பேச்சு வரவேற்கக்கூடியதாக இருக்குது. அவங்க பாணியிலே போய் அவங்கள தாக்குறது தான் நல்லா இருக்குது. ராமாயணம், அபிமன்யு, ஏன்னா அவங்க பேசுகிறத அவங்க பின்பற்றுற வழியிலே போய் இது நல்லா தாக்கியிருக்கிறாரு. அந்த 6 பேர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த சக்கர விகிதத்துலேயும் 6 பேர், இதுலேயும் 6 பேர், மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, மோகன் பகவத், அஜித் தோவல், இந்த 6 பேரை அவர் குறிப்பிடுறாரு. உள்ளிட்ட பல்வேறு விஷயத்தை கொடுத்துக்கிட்டீங்க. அதே காங்கிரஸ் வந்து இப்போ பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் கார்த்திக் சிதம்பரமும் தேவையில்லாத இந்த நேரத்தில் போய் இதை பேசக்கூடாது, பேச வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது. கட்சி வளர்க்குறத பற்றி தப்பு இல்லை, ஆனால் நாடே என்ன பேசிகிட்டு இருக்கு, இவர் என்ன பேசுகிறாரு, இந்த நேரத்தில் இது வந்து பேசக்கூடாது, இதெல்லாம் ஒன்றும் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. உள்ளிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.